friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா prawns குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த prawns குழம்பை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். வாங்க இந்த prawns குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்றேன். கூடவே 3 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, 4 பாதாம் அப்படி இல்லைன்னா 4 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரை மூடி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை நான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். நமக்கு இறால் ஃபுல்லாகவே குக் ஆயிரும். இப்போ நான் மூடி வைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ப்ரான்ஸ் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.